நடிகர் ரவிமோகனுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேத்துக்குமே டிவோர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கு ஃபேவராக நீதிமன்றத்திலேருந்து ஒரு தீர்ப்பானது கிடைச்சிருந்தது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவருடைய பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய மாமியாருடைய பேச்சுக்கு தற்போது ஜெயம் ரவி அவர்கள் ஒரு அதிரடியான பதில் வந்து கொடுத்துருக்காரு. ஆவேசமாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அவமதிக்கக்கூடிய வகையில் ஒரு சிலர் வந்து நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரவிமோகன் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ரவிமோகனுடைய வாழ்க்கையில் இப்போது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது அவருடைய மாமியார் தான். ரவி குழந்தைகளை பொதுவெளியில் தான் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகளை வந்து விதித்திருக்காங்க. இதுதான் இப்போது இன்னொரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவியான ஆர்த்திகிட்ட இருந்து விவாகரத்து பெறுவதற்கான முயற்சிகளில் வந்து இருக்கிறாரு. இவங்களுடைய விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் வந்து இருக்குங்க. மனைவியை பிரிந்த ரவிமோகன் பாடகி கெனிஷாவோட பொது நிகழ்வுகளை வந்து ஒன்றா வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் இவங்களுடைய நட்பை பற்றி மோசமாகவே வந்து விமர்சிக்கப்பட்டது. ஸோ அதையும் எல்லாருமே பார்த்துருப்போம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ரவிமோகனை விட்டுட்டு பிரிய போகிறேன் அப்படின்ற மாதிரி கெனிஷா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் ரவிமோகன் வேதனையோட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ தான் தெரியுமே எல்லாருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளானது இருக்குது அப்படின்றது. ஏன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலுமே கூட பெருசாக வந்து ஜெயம் ரவி எதையுமே வந்து வெளியில் காட்டிக்காம தான் இருந்தார். ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு, எவ்வளோ நாளாக வந்து இவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா ரவிமோகனால் அதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து தாங்கிக்க முடியல. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்துட்டாரு. அதுவும் பொது வழியில் சமூக வலைத்தளங்களில் வந்து எல்லாத்தையுமே வந்து பதிவு செய்திருந்தார். அவருடைய இந்த ஒரு பதிவுக்கு பிறகு தான் ரசிகர்களும் பார்த்திங்கன்னா வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஆக்டிங், அதாவது திரைக்கு பின்னாடி நம்மக்கிட்ட வந்து நல்லா நடிக்கிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருங்களுடைய இல்லற வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாதுங்க. ஸோ நடிகர் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க நடிக்க வேண்டிய சூழ்நிலையானது வந்துடுது. அதை ரவிமோகனுடைய பேட்டிக்கு பிறகு தாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு காலமாக ரவிமோகன் அவர்களும் இப்படித்தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் விவாகரத்து பெற வரைக்கும் என்னுடைய நடிப்பில் படங்கள் வெளியாகாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக இவர் ஒரு பேட்டியில் வேறு சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய அந்த ஒரு வார்த்தையும் அந்த பேட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்ததுங்க. ஏன்னா ஜெயம் ரவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க. ஸோ ரசிகர் பட்டாளம் ஏராளமான பேர் இருக்காங்க. எல்லாருமே ஜெயம் ரவியினுடைய நடிப்பை வந்து விரும்புகிறாங்க. ஸோ அவருடைய அந்த ஒரு நடிப்பில் படங்கள் இனி வராது அப்படிங்கும்போது அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ விவாகரத்து வழக்குகள் மீதான விசாரணை தொடர்ந்து வந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில தான் ரவிமோகனுக்கு குழந்தைகளை பார்க்கறதுக்கு அனுமதி அளித்து அவர் மாதம் மாதம் 3 லட்சம் ரூபாய் ஆர்த்திக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் ரவிமோகனுடைய மாமியார் சுஜாதா ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருந்தது. மாமியார் சுஜாதா அவங்களுடைய பேச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. நாங்கள் மாதத்துக்கு 40 லட்சம் ரூபா ஜீவாம்சமாக மொத்தமாக வந்து கேட்கல. எங்களுடைய தலையில் அவர் வச்சுட்டு போன கடன்கள் வந்து நிறைய இருக்குது. அதை அடைக்க முடியாமல் வீடு ஜப்திக்கு வரக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டு இருக்குது. வங்கியிலேருந்து நோட்டீஸ் கூட வந்து வந்துருச்சு. ஸோ கடந்த 2 வருஷங்களாகவே குழந்தைங்களுக்காக அவர் எந்த விதமான செலவும் செய்யலை, எந்த சலுகையுமே அவர் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் சொல்லப்போனால் அவர் சாப்பாட்டுக்கு கூட வந்து பணம் கொடுக்கல. சொந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை கூட, தந்தையினுடைய கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அவர் வந்து செய்யலை. தந்தையினுடைய கடமையை வந்து அவர் சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, சாப்பாட்டுக்கு வந்து பணம் கொடுக்கல, டியூஷன் ஃபீஸ் கட்டலை, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து காசு கட்டலை, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எதுக்குமே வந்து அவர் வந்து பணம் கொடுக்கவே இல்லை. குழந்தைங்க வந்து படிக்கக்கூடிய பள்ளியில் 2 பேருக்கும் வந்து சேர்த்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமே 86 லட்சம் ரூபாய் வருதுங்க. அந்த 86 லட்சத்தையும் அவர் தான் வந்து செலுத்தணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மாதம் மாதம் ஆர்த்திக்கு 3 லட்சமும் மகன்களுடைய ஆறாவுக்கு, அதாவது
மகன் ஆராவுக்கு 1,00,000மும் அயானுக்கு வந்து 1,00,000மும் அப்படின்னு மொத்தமாக மாதத்துக்கு 5,00,000 ரூபாய் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இது தவிர குழந்தைங்களுடைய டியூஷன், கராத்தே, டான்ஸு, செஸ்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸுகளுக்குமான கட்டணங்கள் எல்லாமே வந்து அவரே தான் செலுத்தணும். இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்து வருதே தவிர ஆர்த்தி தனியாக 40,00,000 கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான செய்தி. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஆர்த்தி வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தியோடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெயம் ரவியுடைய மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி, ஆரவ், அயன் மற்றும் ஜெயம் ரவி இவங்க 4 பேருமே மாதம் அதாவது மாதத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரில் வந்து சந்திக்க வேணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் ரவிமோகன் வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள வந்து அனுமதிக்க முடியாது. அவங்க பார்க்கணுன்னு நினச்சா ஏதாவது பப்ளிக் பிளேஸில் வந்து சந்திக்கிற மாதிரி நீங்கள் வந்து சஜஷன் கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ரவிமோகன் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேட்டியை பார்த்துட்டு அவங்க ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்காக தான் அவர் வந்து பேசியிருக்காரு. என்னுடைய அன்பான இனிய மக்களுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையான நண்பர்களாக என் பக்கம் கடைசி வரைக்கும் நின்று எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீதிமன்ற அவமதிப்புக்கு இணையான வழிகளில் தொடர்ந்து வந்து நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து துரதிருஷ்டவசமானது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று மட்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்குமே நாம் 4 பேரும் மீண்டும் ஒரே அறையில் ஒன்றா பார்க்கவே வந்து மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய நண்பர்களை வந்து புத்திசாலித்தனமாக வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஆர்த்தி என்ன புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சரி பண்ணிக்க சொல்லி தான் வந்து இவர் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காரு. மேலும் இது மாதிரி 4 பேர் வந்து ஒரே இடத்துல இருப்போம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஒருவேளை கோர்ட் வந்து கூட இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா நீங்கள் இருக்கணுமோ அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. பயப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்திக்கு இவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காரு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ரவிமோகனுடைய வாழ்க்கையில் சுஜாதா மேம் வந்து தலையிடுறது எந்த அளவுக்கு சரி அப்படின்றதையும் நீங்களே உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ரவிமோகனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே விரைவில் வந்து முடிவு வந்து கிடைக்கணும். அவர் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.